பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். குர்ஆனிக் ஹீலிங் சென்டர் என்ற இந்த சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். எனக்கு நீண்ட காலமாக ஒரு விருப்பம், குர்ஆனுக்கு மட்டுமே ஒரு சேனல் தொடங்கணும் அப்படின்னு, குர்ஆனை முறையாக கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு சேனல் தொடங்கணும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. உங்களில் யார் குர்ஆனை கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்களே உங்களில் மிகச்சிறந்தவர். உங்களில் யார் குர்ஆனை தானும் கற்று மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறாரோ அவரே உங்களில் மிகச்சிறந்தவர். இப்போ இந்த அடிப்படையில் நாம் இந்த சேனலை தொடங்குகிறோம். திருக்குர்ஆனை முறையாக ஆழமாக யார் கற்றுக்கொள்ள விரும்புகிறாங்களோ அவங்களுக்கான ஒரு வாய்ப்பாக இது அமையணும்னு நம்ம நினைக்கிறோம். பின் நாட்களில் நம்ம இது தொடர்பான ஆன்லைன் வகுப்புகளையும் நம்ம தொடங்குவோம். இந்த சேனலில் ஆரம்பத்தில் திருக்குர்ஆனை எப்படி அணுகணும், திருக்குர்ஆன் வசனங்களில் இருந்து நாம் எப்படி பயனடையணும், திருக்குர்ஆனுக்கும் நமக்குமான தொடர்பு என்ன, இந்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து வீடியோ பதிவுகள் மூலியமாக தெளிவுபடுத்துவோம். பிறகு ஒவ்வொரு வசனத்திற்குமான தெளிவுரை நம்ம தெளிவுபடுத்துவோம். நான் ஏற்கனவே என்னுடைய வெப்சைட்டில் திருக்குர்ஆன் தெளிவுரை என்ற தலைப்பில் தொடர்ந்து எழுதி வர்றேன். இப்போ இது அதனுடைய உரை வடிவமாக இருக்கும். இது இன்னும் கூடுதல் தெளிவோடு இருக்கும். அங்கே ரிட்டனாக இருக்கிறத இங்கே பேச்சு வடிவில், உரை வடிவில் இன்னும் கூடுதல் தெளிவாக இங்கே இருக்கும். இப்போ நம்ம இந்த சேனலுக்கு குர்ஆனிக் ஹீலிங் சென்டர் அப்படின்னு பெயரிட்டிருக்கோம். எந்த அடிப்படையில் அப்படின்னா, அல்லாஹ் திருக்குர்ஆனுக்குரிய பண்பு செய்கிறான், பல பண்புகளை சொல்கிறான். அதில் ஒரு பண்பாக இதை சொல்கிறான், ஷிஃபாஉ லிமா ஃபிஸ் சுதூர். இது உள்ளங்களில் உள்ள நோய்களுக்கு நிவாரணியாக இருக்குது. இந்த பெயர் அடிப்படையாக கொண்டு தான் நம்ம இந்த சேனலுக்கு இந்த பெயர் நம்ம வச்சிருக்கோம். திருக்குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதமாக இருக்குது. அல்லாஹ் மனித சமூகத்திற்கு கொடுத்த மிகப்பெரிய அருட்கொடையாக செய்திருக்குது. அல்லாஹ் மனித சமூகத்திற்கு, மனிதர்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை, ஏராளமான விஷயங்களை கொடுத்திருந்தாலும் எல்லாவற்றிற்கும் முதன்மையான தலையாய அருட்கொடை என்ன அப்படின்னா இந்த திருக்குர்ஆன் தான். இப்போ இந்த வழிகாட்டல் தான். இப்போ இதன் மூலமாக அல்லாஹ் செய்கிறான், மனிதர்களுக்கான கண்ணோட்டங்களை, வழிகாட்டல்களை, சட்டங்களை, அறிவுரைகளை செய்கிறான், கொடுக்குறான். மனித மனம் எப்போ நிம்மதி அடையும் அப்படின்னா, மனித மனம் எப்போ அமைதி அடையும் அப்படின்னா, இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த கண்ணோட்டங்களை கொண்டு தான், இந்த வழிகாட்டல்களை கொண்டு தான். ஏன்னா யார் மனிதனை படைச்சானோ, மனித இயல்புகளை படைச்சானோ அவனால் மட்டும்தான் மனிதர்களுக்கு உகந்த கண்ணோட்டங்களை, வழிகாட்டல்களை வழங்க முடியும். இப்போது அவன் முன்வைக்கக்கூடிய கண்ணோட்டங்கள் தான், அவன் முன்வைக்கக்கூடிய வழிகாட்டல்கள் தான் மனசுக்கு அமைதியை, நிம்மதியை ஏற்படுத்தும். இதை நம்ம செய்யலாம், திருக்குர்ஆனை எந்த அளவு ஆழமாக படிக்கிறோமோ இன்னும் ஆழமாக நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். திருக்குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அது எப்போ நமக்கு புரியும் அப்படின்னா, நம்ம அதற்காக நேரம் கொடுக்கும் பொழுது, அதை புரிந்து கொள்வதற்கு நம்முடைய ஆற்றலை செலவிடும் பொழுது, அதை புரிந்து கொள்வதற்கு நம்மால் என்ற அத்தனை முயற்சிகளும் பண்ணும்போது தான் திருக்குர்ஆன் நமக்கு புரிய தொடங்கும். ஏனோதானோ என்று நேரம் கிடைக்கும்போது பொருள் புரியாமல் ஓதப்பட வேண்டிய வேதம் அல்ல திருக்குர்ஆன். இப்போ திருக்குர்ஆனுக்கும் நமக்குமான தொடர்பு ஆழமானது. திருக்குர்ஆனில் நம்ம பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வசனமும் நம்முடைய வாழ்க்கையோடு நெருக்கமான தொடர்பு கொண்டு இருக்குது. இன்னைக்கு முஸ்லீம் சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றிடத்தை பார்க்குறோம். முஸ்லீம் சமூகம் இந்த வேதத்தை வெறுமனே பரக்கத்திற்காக ஓத வேண்டிய ஒன்றாக செய்து பார்த்து கொண்டு இருக்கு. பலருக்கும் திருக்குர்ஆன் புரிவதில்லை. திருக்குர்ஆன் மொழிபெயர்க்கக்கூடிய திருக்குர்ஆன் புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு மொழிபெயர்ப்புகளை படிக்கிறவங்களுக்கும் போதுமான தெளிவு அதில் கிடைக்கிறதில்ல. இப்போ நம்ம இதையெல்லாம் மனசில் வச்சு தான் நம்ம இந்த சேனலை தொடங்குகிறோம். இந்த சேனல் மூலியமாக திருக்குர்ஆனை எவ்வளோ ஆழமாக, எவ்வளோ சிறந்த முறையில் கற்றுக் கொடுக்க முடியுமோ நாம் அவ்வளோ ஆழமாக, அவ்வளோ சிறந்த முறையில் நம்ம கற்றுக் கொடுப்போம். யாரெல்லாம் கற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களோ அவங்க அந்த சேனல் வழியாக இணைந்து கொள்ளலாம். பின் நாட்களில் நாம் ஆன்லைன் வகுப்புகளையும் தொடங்குவோம். கற்றுக் கொடுப்பதற்கான முதல் படி இந்த சேனலில் வரக்கூடிய வீடியோ பதிவுகள், இப்போ அதற்கடுத்து ஆன்லைன் வகுப்புகள், அதற்கடுத்து அடுத்தடுத்த நேரடி வகுப்புகள், இப்படியாக இந்த பயணம் நீடிக்கும், தொடரும் அப்படின்னு நம்புகிறோம். அல்லாஹ் அதற்குரிய பாக்கியத்தை கொடுக்கணும். திருக்குர்ஆனை புரிந்து கொள்ளக்கூடிய, திருக்குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தரணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.